ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ குடில் வந்து வைக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஃபிட் பண்ண, எந்த இடத்துல வைக்க அப்படிங்கிறதே ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்தேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் குடில் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடத்துல தான் ஃபிட் பண்ணணும். இன்றைக்கி வந்து ப்ளேவுட்டில் தான் இந்த வாட்டி வந்து கிறிஸ்மஸ் குடில் வந்து செட்டாகவே வாங்கிட்டோம். செட்டாக வந்து இது வந்து நம்ம கலட்டி வச்சுக்கலாம். ப்ளேவுட் வந்து நம்ம அப்படி இந்த வந்து பொறுத்துற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. போன வருஷம் வந்து நான் அட்டை பாக்ஸ் கொண்டு வந்தேன் ஹஸ்பண்ட். அதை வச்சு தான் நான் வீடு மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். என்னோடய வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லுமே நாங்கள் வந்து கடையில் வாங்கும்போது இந்த ப்ளைவுட் ஃபுல்லுமே நான் செட் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பட் ஈஸி தான், நாங்கள் வச்சு செட் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு சின்னதாக ப்ளேஸ் இருந்தது. அதில் வந்து குட்டியாக ஒரு சின்ன ட்ரீயும் வாங்கியிருந்தேன். இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் அப்படியே வாங்கினேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் கிறிஸ்மஸ் குடில் ட்ரீ எல்லாமே. பட் என்னோடய பசங்க வந்து டெய்லி ஸ்கூல் திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மச்சான் வீட்டில் வைக்கிறதெல்லாம் பார்த்துருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நீ மட்டும் வைக்கலாமான்னு சொல்லி, எனக்கு டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரே சண்டை தான், நீ மட்டும் வைக்கவே இல்லாமான்னு சொல்லி அழுதே சண்டை போட்டாங்க. சரி, அதனால் இதுக்கு மேலே நம்ம ஏமாற்றக்கூடாது, எப்படியா டைம் ஒதுக்கி பசங்களுக்கு வச்சுருக்கோம் சொல்லி கிறிஸ்மஸ் குடில் ட்ரீ எல்லாமே மொத்தமே செட் பண்ணி வச்சுருவோம். அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்காங்களா வச்சுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் பெரிய பையனை வந்து நான் டியூஷனுக்கு அனுப்பிட்டேன். ஈவினிங் அனுப்பிட்டு 5 o'clock டியூஷனில் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லுமே நான் செட் பண்ணேன். ஏன்னா அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சேட்டை பண்ணுவான். எனக்கு அவன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். சின்ன பையன் சேட்டை பண்ணுவான், நான் அவன் அளவுக்கு பண்ண மாட்டான். அவன் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணால், பாதி பொருளை பிச்சியும் போட்டான், எல்லா வேலையும் பார்த்தான். வேறு வழி இல்லை, எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க பசங்க. அப்புறம் ஃபுல்லுமே பண்ணிடுச்சு. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒன்று வந்து போன வருஷம் உள்ளது, அது குட்டியும் இருந்து. ஸோ அதை ஒன் சைடும் இன்னொரு பக்கம் இதுவும் அந்த மாதிரி வச்சுப்போம் சொல்லிட்டு செட் பண்ணணும். எல்லாமே நல்லா நீட்டாக எல்லாமே எடுத்து விட்டுட்டு நான் எடுத்து விடுறதுக்குள்ளே என் பையன் ஒரு பக்கம் எனக்கு அதை கட் பண்ணி தாங்க, வெளியில் எடுக்கணும்னு சொல்லி அதை ஒரு பக்கம் வெளியே எடுத்து வைக்க, இப்படியா மாற்றி பண்ணிகிட்டு இருந்தான். வேறு வழியில்லைன்னு சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி ஒவ்வொன்றா கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து தொங்க விட்டாச்சு. இது வந்து 2-3 நேரம் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு திங்ஸ் வாங்க கடைக்கு கிளம்பிருப்போம். இது லாஸ்ட்டாக போகும். இந்த கிறிஸ்மஸ் அதான் சூப்பராக இருந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால் இதை வந்து அவங்க வாங்கினாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் மாதிரி கொத்தா தொங்குச்சு. பட் அதை வாங்கினது எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எதுலேயுமே போட்டு பார்த்து எனக்கு என்னமோ செட் ஆகிற மாதிரியே தெரியலை. லாஸ்ட்டில் குடிலுக்கு மேலேயே நான் ஒரு மாடலில் செட் பண்ணி விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய பையன் வர்றதுக்குள்ளேயே முடிச்சிடணும். அவனுக்கு வந்து 2.5 மணி நேரம் டியூஷன். ஏன்னா சாட்டர்டே லீவுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஃப்ரைடே எவ்வளோ நேரம் ஆகணும் பரவாயில்ல செஞ்சுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அவன் வர்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். வந்ததுக்கப்புறம் செஞ்சோன்னா எனக்கு செய்யவே விட மாட்டான். வர்றதுக்குள்ளே ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ நான் பண்ணினேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. நீங்களாம் உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டிங்களா எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வச்சுருக்கிறது எப்படி நல்லா இருக்குதா, இல்லை இன்னும் இந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா?